என்சிஆர்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் எப்படியெல்லாம் சொல்லலாம், அதன் மூலமாக நீதி கதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய ஸ்டேட் எஸ்சிஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ரோபோட்டிக்ஸையும் எப்படி பிள்ளைக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரைக்கும் அறிவியல் சார்ந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இது போன்ற ஒரு நல்ல ஒரு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குனாங்க, தவறே கிடையாது. ஆனால் உருவாக்குறதுலாம் யாரு? ஆர்எஸ்எஸ் காரங்களும் அதை சார்ந்திருக்கின்ற அமைப்பும் ஏறத்தாழ ஒரு 11 அமைப்புகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. நம்மளால எப்படி அதை வாங்க முடியும்? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக இதை நாம தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஐடென்டிட்டியை மறைக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு என்னென்னலாம் செய்கிறது தயவுசெய்து நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா இந்த மாதிரி என்இபி அப்படிங்கிற இடத்துல இருந்து அது ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிவை மழுங்க செய்து அவன் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்றானோ அதை ஏற்றுட்டு ஆமாப்பா அதுதானப்பா சரி அப்படின்னு நம்மளே பேச வச்சிரும். கிட்டத்தட்ட நம்மளுடைய விரலால் நம்முடைய கண்ணையே குத்துக்கிற அளவுக்கான அந்த பணியை செய்து தான் இந்த NEP 2020